ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் ஃபுட் ஹண்டர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ப்ரெட்டை இப்போ எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 8 ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரெட்டை எடுத்து 4ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாகவே பரவாயில்ல. எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 பீஸ் பாதாம் எடுத்திருக்கேன், ஒரு 6 பீஸ் முந்திரி எடுத்திருக்கேன். இதை நெய்யில் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். 4 டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஹீட் ஆன அப்புறம் முந்திரியும் பாதாமையும் ஆட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம். லைட்டாக பொன்னிறமாக வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் அதை எடுத்துடலாம். பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம வறுத்துட்டோம். இப்போது நம்ம ப்ரெட் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெயை ஊற்றிங்க, ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா ப்ரெட் வந்து நிறைய எண்ணெயை குடிக்கும், அதுக்காக அதிகமாகவே ஊற்றிக்கிங்க, பிரச்சனை இல்லை. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது ப்ரெட்டை நம்ம ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். அப்படியே திருப்பி விட்டுருங்க, லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லை ப்ரெட்டு உடனே தீஞ்சிரும். இந்த அளவுக்கு கலர் ப்ரௌன் ஆன அப்புறம் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற ப்ரெட் எல்லாத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் 250 ml வந்து பால் எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் ஒரு 200 ml வந்து தண்ணி எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் வந்து ஒரு 200 ml வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், அப்புறம் டேஸ்ட் பாருங்கள். கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிங்க, பிரச்சனை இல்லை. முதலே போட்டிங்கன்னா திகட்டுற மாதிரி ஆகிடும். சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருந்தது, திருப்பி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சு இந்த ப்ரெட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை போட்ட உடனே ப்ரெட்டில் கலர் மாற ஆரம்பிச்சிடும். பாருங்கள், காட்டுறேன். ப்ரெட் எல்லாமே நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பெரிய பெரிய பீஸாக வேணும்னா லைட்டாக ஸ்மாஷ் பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்சம் அதிகமாக ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிளறி விட்டுருங்க. ஒரு 100 கிராம் பால்கோவா எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் லைட்டாக கிளறி விட்டுருங்க. போட்டு பாருங்கள், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும். பாருங்கள் எப்படி ஆயிருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, முந்திரி பாதாம் எல்லாத்தையும் லைட்டாக தூள் பண்ணி வச்சுருக்கோம். அதை மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. ஏலக்காவை போட்டு லைட்டாக கிளறி விட்டுருங்க. சூப்பரான சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடில். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதை நீங்கள் இப்படியேவும் சாப்பிட்லாம், சூடாகவும் சாப்பிட்லாம். லைட்டாக மேலே முந்திரி பாதாம்லாம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, வறுத்து அதெல்லாம் லைட்டாக மேலே போட்டுங்க. ஸ்வீட்னா யாருக்கு தாங்க பிடிக்காத இருக்கும். சின்ன பசங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, 2 பேருமே குழந்தையாயிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான விஷயத்த மறக்காமல் பண்ணிவிடுங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வில்லேஜ் ஃபுட் ஹண்டர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் வீடியோ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.